Hi guys, welcome back to my YouTube channel Spread Hell HP Mean Spread Love, Happiness and Positivity. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புக் ரிவ்யூ. இந்த சேனல்லேருந்து நான் வந்து புக் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அது கரெக்டாக போகுது. எனக்கு புக் படிக்க பிடிக்கும், பட் ரெகுலராக படிக்க மாட்டேன். ஸோ ரெகுலராக படிக்கணும் அப்படின்னு வச்சதுனால ஒரு 7 to 10 டேஸ்க்குள்ளேயே ஒரு புக் கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த நியூ இயரில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற புக் வந்து இதுதான், ஒன் டே லைஃப் வில் சேஞ்ச், சரண்யா உமாகாந்தன் ஒருத்தரோடது, நேஷனல் பெஸ்ட் செல்லர். ஸோ இதுதான் நான் படித்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நியூ இயரில். ஸோ இந்த புக் ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து சரி, இது வந்து லவ் ஜர்னல், ஸோ அடுத்து வந்து த்ரில்லர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட் நைட் எடுத்தேன், அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இப்போ வந்து மை லைஃப் இஸ் நாட் ஸோ பர்ஃபெக்ட், அது படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த புக் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த புக் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து லவ் ஸ்டோரி தான். ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணதுக்கான ரீசன் இந்த ஹெட்டிங் பார்த்து தான், ஓகே இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக் வந்து எப்படின்னா மொத்தம் 19 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா த எண்டுன்றதுல ஆரம்பித்து சாப்டர் லாஸ்ட் 19ல் வந்து த பிகினிங். அண்ட் இதில் வந்து என்னன்னா ஒவ்வொரு சாப்டர்லையுமே கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மரி மாதிரி, அதாவது இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க எது பற்றிங்கிறது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த வேர்டிங்குமே சூப்பராக இருக்கும். ஸோ கதைக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்னன்னா, இதில் வந்து சமைரா, விவியன், இவங்களோட ஸ்டோரி தான் இது ஃபுல்லாகவே. மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தா இவங்க 2 பேர் தான் மெயின். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா, அந்த கேர்ள் வந்து டிவோர்ஸில் சைன் பண்ணிட்டு ரொம்ப புரோக்கனாக அந்த வீட்டை விட்டு வெளியில் வரா. பஸ்ஸில் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறப்போ அவள் பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. இது வந்து ஒரு கம்ப்ளீட் அரேஞ்ச் மேரேஜ் சினாரியோ அவளுக்கு நடந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே நல்லாவே போச்சு. அந்த என்கேஜ்மெண்ட் டு மேரேஜ் கேப்பில் வந்து ஃபுல்லாக சேட் பண்ணிவிட்டு, ஆஷிஷ் அவங்க ஃபியான்சி பேர். ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு நிறையா புக்ஸ் இல்லை, அவங்க வந்து இவங்களுக்கு நிறைய கிஃப்ட் பண்ணுறது அது எல்லாமே. ஸோ டெட்டி பியர்ஸ், ரோசஸ், ஹார்ட் ஷேப் பில்லோ அண்ட் நிறைய கிஃப்ட்ஸ் பண்ணுறது. ஸோ பேசிகிட்டே இருக்கிறது. ஸோ இப்படியே போச்சு. நல்லா மேரேஜ் நடந்து ஹனிமூன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ரியல் ஃபேஸ் என்னன்னே இவங்களுக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்த ஆஷிஷ் வேற, அதுக்கப்புறம் பார்க்குற ஆஷிஷ் வேறையாக இருந்தது. அவங்கள வந்து அவங்க ஐடி ஜாப்ல இருந்திருக்காங்க. அதுலேருந்து வந்து நீ இனிமேல் ஜாப் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ண வச்சுட்டு ஃபுல்லாக கிச்சன் அப்படின்னே இருக்கிற மாதிரி, வீட்டு வேலை அவ்வளோதான், ஓவர் டாமினண்டா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சிங்கிங் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரே ஒரு என்ன சொல்ல ஒரு எஸ்கேப் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ஒன்று, ஒரு பீஸ் தேட்டர், ஒரு ஹாப்பினஸ் பிளேஸ்னா அவங்க பாடும்போது. பட் அதையுமே அவங்க அம்மாவும் ஆஷிஷும் சேர்ந்து மோக் பண்ணி அவங்கள ரொம்ப டிகிரேட் பண்ணி, அவங்க எப்படின்னா ஃபுல் கான்ஃபிடென்ட்டே போய் அந்த மாதிரி ஒரு பர்சனா, ஹாப்பியாக இருந்த ஒரு பர்சன் ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஒரு பர்சன்னா அந்த மேரேஜ் அந்த பீப்புள்ஸ் அவங்கள மாற்றிருச்சு. அப்புறம் அவங்க ரொம்ப ஃபீல், என்னைக்காச்சும் ஒரு நாள் எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து ஒழுங்கா ரொட்டி சரியா இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னா கூட கத்துறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் அவங்க முடியாம அவங்க இருப்பாங்க. அன்னைக்கு கூட நீ வந்து இப்போ பண்ணி எங்களுக்கு தரியா, இல்லைன்னா வந்து டிவோர்ஸ் எடுத்து வைக்கவா, டிவோர்ஸ் அசைன் பண்றியா. ஸோ இந்த மாதிரியாவே போயிட்டு இருக்கு, ரொம்ப டாக்ஸிக்கா. அவங்களும் நினைப்பாங்க இது நமக்கு தேவையா, போலாமா அப்படின்ற ஒரு தாட் வரும். பட் அப்பெல்லாம் வந்து சொசைட்டி, பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கல்யாணமாகி மந்த்ஸுக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படிங்கும் போது அந்த பிளேமுமே வந்து சமீரா மேலே தான் வரும். அவங்க அந்த பையனோட அம்மாவே சமீரா தான் சொல்லுவாங்க. பட் அப்புறமா ரிப்போர்ட்ல வந்து சமீராக்கு மேல அந்த பையன் கிட்ட தான், ஆஷிஷ் கிட்ட தான் இஷ்யூ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்பயுமே இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் அவங்க பட் ஆஷிஷ் வந்து இன்னும் இவங்களை விட்டு தூரமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு அப்படின்னா, ஒரு நைட் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ல அதான் ஒரு அஃபேர், அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இருக்கிறத பார்த்தோன்னே தான் இவங்க வந்து எனஃப் இஸ் எனஃப், போதும் நம்ம வந்து இதான் டைம் வந்துடணும், அந்த ஒரு டெசிஷன் அவங்க அப்பதான் மேக் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே 2 பேருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க அம்மாக்கும் சரி, ஆஷிஷ்க்கும் சரி. அவங்க அம்மா வந்து ஒரு இந்தியன் பொண்ணு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அவனும் அடிக்க வரப்ப பிடிச்சிட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஃபேஸை வந்து இப்போ வரைக்கும் யாருமே பார்க்கல அவங்க அந்த வீட்டில். ஸோ அவங்களும் வந்து உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு வராங்க, இன்னும் அவங்க வீட்டில் தெரியாது. ஸோ அவங்க வரப்ப ஃபுல்லா இவங்களுக்கு வந்து அவங்க அம்மா மடியில போய் அழணும், படுக்கணும், பேசணும், இந்த மாதிரி ரொம்ப யோசிச்சிட்டே வரப்போ பார்த்தா சமீரா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போதே அவங்க அங்கிள் வந்து சமீரா எங்க இருந்தமா, இந்த மாதிரி 2 hours அவனை ரீச் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் வந்து அவளுக்கு ஒரு சேடஸ்ட் நியூஸ் வருது. என்னன்னா அவங்க அப்பா, அம்மா, தம்பி 3 பேருமே வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப உடஞ்சு போயிடுறா. லைக் இப்போ வந்து
சமைதாவுக்கு அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ஃபீல் பண்ணுறா. ஸோ இன்னும் ரொம்ப உடஞ்சி போயிடுறா. அதுக்கு இது மட்டும் இல்லாமல் அவங்க ஆன்ட்டி வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா கிட்ட கடன் இருக்குது, அதை அடிக்கணும் அப்படின்னா இந்த வீடை விற்கணும், நாங்களே வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த வீடு வந்து நிறையாவே அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க இவ்வளோ ரேட் போகும், அதை விட பாதி ரேட்டுக்கு கம்மியாக இவங்க கேட்பாங்க. அது தெரிஞ்சோ அவள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டா. ஏன்னா வந்து அவளுக்கு இப்போ லைஃப்ல ஒரு பர்பஸே இல்லை, நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்கே அவள் போயிட்டா. ஸோ பார்த்தோன்னா டிவோர்ஸ் ஆயிடுச்சு, பேரண்ட்ஸ் எங்கேயுமே யாருமே இல்லை, கடனால வீடும் போச்சு, அவளுக்குன்னு ஜாபுமே இல்லை, அவளுக்குன்னு வாழ்றதுக்கு எந்த ரீசனுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் வந்து யோசிக்கிறா, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறா. ஸோ அப்போ அந்த அந்த வீட்டையும் வித்துட்டே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கசின் மேரேஜ்க்கு போறா. போயிட்டு இதை அப்படியே கொடுக்கறதுக்கு தான் மெயினாக போறா. போற இடத்துல அவங்க அங்கிள்லாம் போய் நீயும் நலங்கு வைங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீ இவ்வளோ ஆசையா போவா, ரொம்ப அந்த பொண்ணு இவளுக்கு க்ளோஸ் அப்படிங்கிறதுனால உடனே இவங்க ஆன்ட்டி போயிட்டு நிறுத்திட்டு இந்த மாதிரி வந்து நீலாம் இந்த மாதிரி பண்ணலாமா. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இவளை பத்தின காசிப் பேசுறது, லைக் அவங்களுக்கு ஆக்சிடென்டா இருக்காது, அவங்க அம்மா அப்பா இவ டிவோர்ஸ் கேட்டு தான் அவங்க செத்துப்பாங்க, இந்த மாதிரி வந்து டிவோர்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லா நெகட்டிவா கேட்டுட்டே இருப்பா. கடைசியா வந்து அவன் வைக்க போகும்போது நீ டிவோர்ஸ் நீ வச்சா அது வந்து ஒரு பாசிட்டிவா இருக்குமா, அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் பண்ணாத, நீ போயிடு அந்த மாதிரி எல்லாமே சொல்லும்போது அழுதுட்டு அந்த பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு அவங்க இருந்து கிளம்பி அவள் பாட்டுக்கு ஃபர்ஸ்டா போவா. எங்க போகணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாம அவள் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுவா ரோட்ல. அப்பதான் ஹீரோட என்ட்ரி. விவியன் வந்து ஒரு சிஇஓ கம்பெனிக்கு. அவங்களோட ஆஃபீஸ் வந்து அவங்க ஆஃபீஸ் வீடு எல்லாமே வந்து பெங்களூர் தான். பட் ஒரு பிசினஸ் டீலுக்காக சென்னைக்கு வந்திருப்பாங்க. வந்த இடத்துல கார் பிரேக் டவுன் ஆயிருக்கும். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் கிராஸ் பண்ணுவாங்க. அதை பார்ப்பாங்க. இவங்களை பார்த்த உடனே விவியனுக்கு ஒரு ஃபீல் வரும், ஒரு லவ் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேர்ள்ஸ் லைஃப்ல விவியன் லைஃப்ல எந்த ஒரு கேர்ள்ஸுமே கிடையாது. ஏன்னா கேர்ள்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை கிராஸ் பண்ணி போகும்போது என்ன இந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருக்காளே, இப்போ எங்க ஒரு மாதிரி புரோக்கனா இருக்காங்கன்னு நினைச்சுப்பாங்க. அவங்களோட கண்ணீர் வந்து இவங்க கையில விழும். பார்த்துட்டு அது வந்து விவியனுக்கு சுத்தமா பிடிக்காது. எப்பயுமே வந்து விவியனுக்கு வந்து ஒரு மாதிரி லூசர்ஸை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அழுகிறது பிடிக்காது, என்ன இந்த பொண்ணு அழகா அப்படின்னு இருந்தாலும் அவன் மேல ஒரு கன்சர்ன் இருக்கும். அது அவனுக்கே புதுசா இருக்கும். நடக்கும் போதே அவ ஒரு மாதிரி மயக்கமா இருக்கிற மாதிரியே நடந்து போயிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து டிராஃபிக்ல வந்து ரோட் கிராஸ் பண்ணும்போது அவள் கால் ஸ்லிப் ஆகி அதெல்லாம் சரி பண்ணும்போது வண்டி வரதே பார்க்க மாட்டான். விவியன் தான் வந்து சேவ் பண்ணுவான் அவளை. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து சேவ் பண்ண உடனே அப்பதான் இவ ஃபர்ஸ்ட் டைம் விவியனை பாப்பா. பட் அப்படியே போயிடுவாங்க. அப்ப அதுல இருந்து இவ போறப்பதான் இன்னொரு இடத்துல ஒரு டிராஃபிக்ல ஒரு விஐபி வராங்க அப்படிங்கிறதுக்காக பிளாக் பண்ணி வச்சுக்கும் போது ஒரு பிரெக்னென்ட் உமன் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு டாக்டர் அங்க இருப்பாங்க, சேர்ந்து ஹெல்ப் பண்ணி குழந்தை பிறக்கும். ஸோ அப்பதான் இவங்க வந்து யோசிப்பா சமீரா அப்பதான் சமீரா யோசிப்பா, இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளவு கோத்ரூ பண்றாங்க, இதே மாதிரி தானே என்னோட அம்மாவும் பண்ணிருப்பாங்க. இப்போ என்ன வேணா நடந்திருக்கலாம், இங்க அந்த குழந்தை வரணும்னு இருக்கு. அதனால இந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் ஒரு டாக்டர் ஒன்று இருந்து இந்த மாதிரி பிறந்திருக்கு. ஸோ லைஃப்ங்கிறது ஒரு கிஃப்ட், அதை வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் வந்து அப்ளை பண்றாங்க, ஜாப்க்கு பாக்குறாங்க. ஸோ என்னோட லைஃபை நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்து பாக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்து அவங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போற இடம் தான் விவியனோட ஆஃபீஸ். ஸோ அங்கே போய் அங்கே வந்து கரெக்டாக மார்க்கெட்டிங்கில் ஒரு பர்சன் வந்து அங்கே இப்போ கரெக்டாக ஆஃபீஸில் வந்து மார்க்கெட்டிங் டீம் மேனேஜர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் அப்படிங்கிறத விவியன் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து விவியன் வந்து ரகுங்கிறவங்க எம்ப்ளாயி. அப்போ வந்து விவியன்றவங்க என்னாச்சு, அந்த எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக நம்மளே எடுத்துக்கலாம், அதே மாதிரி 3 months சேலரி வந்து ஃபேமிலிக்கு கொடுத்துரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூசைடியல் அட்டெம்ப்ட் அப்படிங்கும்போது அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இல்லை வேண்டாம், இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து இதோட வந்து ஜாபுக்கு வர வேணாம், எக்ஸ்பென்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், 3 months சேலரி கொடுத்துரு, பட் இதுக்கப்புறம் நான் நீங்க பார்க்க கூடாது, பிகாஸ் திஸ் பிளேஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃபைட்டர் நாட் த லூசர், எய்தர் வி வில் ஸ்விம் ஆர் சிங்க். இதுதான் வந்து விவியானோட தாட். ஆக்சுவலா விவியனுக்கு வந்து லூசர்ஸே லைஃப்ல பிடிக்காது, ஃபைட்டர்ஸ் தான் பிடிக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபார் ஹிம் சுசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன் அண்ட் he won't like that. ஸோ அதனால அந்த பர்சன் தான் வந்து அந்த டீமுக்கான இன்டர்வியூவராக இருப்பாங்க. பட் அவங்க இல்லைங்கிறதுனால இப்போ அங்கே வந்து ஸ்பேஸ் வேகன்சி இருக்கிறதும் அந்த டிபார்ட்மெண்ட்க்கு, மார்க்கெட்டிங்க்கு. ஸோ இவங்க வந்த உடனே சமீராவை அந்த ரீசன்னால விவியன் தான் இன்டர்வியூ பண்றதா இருக்கும். ஸோ 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண உடனே இவங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் அதை பத்தி எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. இப்போ இன்டர்வியூ பண்ணும்போது இவங்க கேட்பாங்க எதனால இந்த கேப் அப்படின்னு சொல்லும்போது மேரேஜ் ஆல அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது ஓகே அப்படிங்க. பார்த்தா ஐடில தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கேப்பும் இருக்கு. ஸோ ஆனா இப்போ எங்க கிட்ட வந்து ஐடில வேகன்சி இல்லை,
அப்படின்னு சொன்னும் போதே இவங்க வந்து தேங்க்யூ சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே அவ்வளோதான் எதுவும் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களும் அனுப்பி விட்டுட்டு மறுநாள் வந்து கால் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து என்ன நீங்களா இந்த மாதிரி கேட்காம போயிட்டீங்க, நீங்க வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கும்போது, ஆனா நீங்க தான் சொன்னீங்களே இந்த மாதிரி வந்து இல்லைன்னு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஐடிக்கு இல்லைன்னு நான் சொன்னேன், மார்க்கெட்டிங்ல இருக்கு, நீங்க அதுக்கு வாங்க. ஐடி வந்து கேப் வந்ததுனால இங்கே நீங்க வந்து டெய்லி 1 hour 2 hours அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம இன்டர்னலா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஸோ போவாங்க. ஸோ இவங்க வந்து அண்டர் சிஓ கிட்ட தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் ஆள் இன்னும் வராதனால அவங்க ஸ்பேஸ் எம்டினால ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி. அது அப்போ வந்து ஒன்ஸ் இவங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்கும் போது இவங்க பாடுறதை எதாச்சும் விவியான் கேட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பாடின அதே வந்து இவங்க வந்து ரிங்டோனா வச்சிருப்பாங்க. அது வந்து விவியான் அது வந்து சமீரா பார்த்துருவாங்க ஒரு வாட்டி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆக்சுவலாக சமீராவுக்கும் பிடிக்கும், விவியானை பிடிக்க ஆரம்பிக்கும். பட் அவங்க வந்து இதுவும் வேற பார்த்துருவாங்க. ஸோ அவங்களே வந்து யோசிச்சுப்பாங்க, லைக் இந்த மாதிரி வந்து ஆஷிஷ் கூடயும் ஃபர்ஸ்ட் அப்படி தானே இருந்தது, நல்லா தானே இருந்தது, ஆனால் அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் அது நல்லா இல்லை, ஒரு மாதிரி போயிடுச்சுல, இதுவும் அதே மாதிரி இருக்குமா, ரிலேஷன்ஷிப்னு போனா இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் வந்து மிஸ் பண்ணுவேனா, இப்போ எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், இது எனக்கு பிரேக் ஆகக்கூடாது, ஸோ ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு விவியனை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ விவியனா ஓகே ஃபைன் குட் ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் அப்படின்றவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு இது கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈவினிங் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஈவினிங் போவாங்க. அங்கே வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து இவங்க டர்ன் வரப்போ விவியன் வந்து சமீரா டர்ன் வரப்போ விவியன் வந்து நான் வந்து இவங்க சிங்கிங்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேனு அப்படின்னு சொல்ல உடனே பாருங்க அப்படிங்கும்போது அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த மொமெண்ட்ல அவங்க ஆஷிஷும் அவங்க அம்மாவும் இவங்களை சொன்னது அதெல்லாம் தான் எங்கள் மைண்டில் ஓடி அது இவங்களுக்கே ஒரு மாதிரியா அழுக, அது ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. எங்க ஆகி அங்கேயே மயக்கமும் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா விவியான் இது பண்ணும்போது விவியான் தான் எல்லாரும் வந்து அவங்க கூட்டு போய் தானே இது பண்ணிருக்கும் போது விவியான் வந்து என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, நான் என்ன பாடுனேன், உனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கும் தெரியும், உன் ஃபியரை ஓவர் கம் பண்ணணும்னு நினைச்சேன் சொல்லி மோட்டிவேஷனா பேசினதும் இவனுக்காக நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு தோணி அவங்க ஓடி போய் ஸ்டேஜ்ல பாடுவாங்க. எல்லார்கிட்டையும் என்ன சொல்ற அப்ரிசியேஷன் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து அகைன் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அவங்க வந்து யோசிப்பாங்க விவியான் வந்து ஆஷிஷ் மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் வரும். பட் ஸ்டில் ஓகே இது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து விவியான் வந்து தினமும் சமீராக்கு வந்து ஒரு கோச் டெய்லி டெடிகேட் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க, அவங்களோட பிளேஸ்ல மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து விவியானுக்கும் சென்னையில் வந்து ஒரு பிஸ்னஸ் டீல் மறுபடியும் வரும். அதே சமயம் சமீராவுக்கும் ஆடிஷன் வரும், சிங்கிங் கெரியர் அவங்களுக்கு பிடிச்ச அந்த சிங்கிங்லாம் கெரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு 2 பேருமா சேர்ந்து போவாங்க. போகும்போது இவங்க தான் வந்து சொல்லுவாங்க நீங்கள் இன்னைக்கு எனக்கு கோச்சே கொடுக்கல, நான் வந்து அதை மிஸ் பண்ணுறேன் விவியன் அப்படின்னு சொல்லிட்டு. சமீரா அவங்கள விவியன் கூப்பிடுவாங்க, விவியன் வந்து சமீராவே சாமின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸோ அப்படி சொல்லும்போது டெய்லி உனக்கு வந்து கோச் வேணும்னு அவசியம் கிடையாது, மோட்டிவேஷனுக்கு நீ பாக்குறதுலயே நீ பாக்குற இங்க நடக்கிற எல்லா விஷயத்துலேருந்துமே நம்ம எடுக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இவங்களும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஈவினிங் பீச்ல மீட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து சரி அட் டைம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேப்பர்ல கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபோன்ல இருக்கும், இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க. 2 பேருமே கிளியர் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போற மாதிரின்னு. ஸோ செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல தான் சமீரா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து என்னோட ஃபேமிலி எல்லாருமே வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன் அப்போ அவங்க கோத்ரூ பண்ணதை சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 பேரும் நல்லா க்ளோஸா பழக ஆரம்பிப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் விவியன் வந்து இவங்களை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அவங்க அப்பா அம்மா ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு. ஸோ இவங்க போகும்போது அவங்க அம்மா வந்து ஷாக்கிங்காக இருக்கும் அவங்க அப்பா அம்மாக்கு. ஏன்னா வந்து விவியான் வந்து எப்பயுமே வந்து பர்சனலியும் ப்ரொஃபஷனலியும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அவன் வந்து உனக்கு கூப்பிட்றானா நீ கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து எப்படின்னா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட டாட்டர் இருக்கா. ஸோ அவளுக்கும் அவங்க அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட்லன்னு சொல்லிட்டு இவங்க தான் இருக்கா. ஸோ அந்த பொண்ணும் விவியானும் சேர்ந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் கோவில் போனதுக்கு அப்புறமா சர்ப்ரைஸ்க்கு ஏதோ வாங்கிறதுக்கு நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு நீ என்னோட ரூம்ல இருன்னு சொல்லிட்டு விவியான் போயிடுவாங்க. ஸோ இங்கே வந்து என்ன இப்போனா விவியான் சமீரா போய் விவியானோட ரூம்ல இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு டைரி கிடைக்கும், அதை எடுத்து அவங்க படிக்கும் போதுதான் விவியானுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும், அது வந்து இவங்களுக்கு தெரிய வரும். அது இவங்களுக்கு தெரிய வரும்போது இவங்க லைஃப்ல இவங்க கோத்ரூ பண்ணது லைக் டிவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில யாருமே இல்லைங்கிற எல்லாமே ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியான பாஸ்ட் விவியானுக்கு இருக்கும். ஸோ அதை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த பட் விவியானுக்கு தெரியாது அவங்க அப்போ அதை படிச்சிட்டாங்கன்னு. ஸோ அது வந்து
கேஷுவலாக எல்லாருமே இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா தனியா இவங்க கிட்ட சமையல கிட்ட என்ன ஷேர் பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஹெல்த் இஷ்யூ கோத்ரூ பண்றேன், ஸோ நான் என் பையனுக்கு வந்து அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவாங்க. ஸோ அதனால சமீராக்கு தெரியும் விவியன் அவங்க அம்மாவோட விஷயம் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அவங்க அம்மா என்ன கோத்ரூ பண்றாங்கன்னு தெரியும். ஸோ அதனால வந்து நம்ம இப்படி பண்ணதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி அன்னைக்கு தான் சமீராவுக்கு அவங்க ப்ரொபோஸ் பண்ண வருவாங்க விவியான். அப்போ இவங்க வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கும், பட் ஸ்டில் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி ப்ரொஜெக்டும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு இன்னொருத்தவங்களோட கமிட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களை மூவ் ஆன் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி போகும். ஸோ இதுக்கப்புறம் உள்ள கதையை வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டு அப்புறம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதுல்ல. ஸோ அதனால இதுக்கப்புறம் விவியானோட பாஸ்ட் என்ன, ஏன்னா அது தெரியாத உண்மையிலன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பாஸ்ட் இருக்கு, அண்ட் அவங்க அம்மாக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ கோத்ரூ பண்றாங்க. அண்ட் விவியான் வந்து அவங்க அம்மா சொன்னதுக்காக அந்த பொண்ணையே மேரேஜ் பண்ணிப்பாங்களா, இல்லை அவங்க அம்மா தெரிய வருமா, இவங்க 2 பேரும் சேருவாங்களா, எப்படி, இதுதான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ். ஸோ இதுதான் இது வந்து ஒரு 2 விஷயம் தான். ஸோ இந்த கதையிலேருந்து என்ன ஒண்ணுன்னா, லேர்ன் பண்ணிருக்கிறதுக்கு மற்றவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இது இருக்கும். மற்றவங்களுக்கு தெரிய வரும்போது நமக்கு நம்மளதே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது ஆகும். அண்ட் லைஃப் ஒன் டே கண்டிப்பா மாறும். அண்ட் இன்னொன்று வந்து லூஸாக இருக்கக்கூடாது, ஃபைட் பண்ணணும் சுச்சுவேஷன் என்னனாலும். ஸோ இதுதான். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு, படிங்க நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் வந்து படிக்கலாமா, என் வாய்ஸ் நல்லா இருக்குமா இல்லை அப்படியே காமிக்கலாமான்னு எனக்கு தெரியல. காமிக்கிறேன், ஃபோட்டோலையும் வேணா அப்புறமா காட்டுறேன். இது வந்து நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு ஃபுல்லா. லவ்னா என்ன, வெறும் வந்து இந்த மாதிரி சுவிட்சர்லாந்து போகிறது, டெடி பேர் கிஃப்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் தான் வந்து லவ்வா அப்படிங்கிறது. லவ்னா என்ன, ஒருத்தங்க ஃபாலோ ஆகும்போது அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும், லிஃப்ட் பண்ணி புஷ் பண்ணி ஃப்ளை பண்ண வச்சு. ஸோ லவ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ் இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ அடுத்து தட் நைட் ஸ்டோரி ரிவ்யூ பண்ணுறேன், பார்க்கலாம். பாய்.